ஜனநாயகமும் பகவான் கேசரியும் வேற வேற பாடம் நினைச்சதுண்டா. பாட்டை கூட ஒரே மாதிரியே எடுத்து வச்சு கன்ஃபியூஸ் பண்றீங்களே. அந்த படத்துல எப்படி 3 பேர் டான்ஸ் ஆடுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் 3 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு சீனு. இது எனக்கு புரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மமிதா பைஜு காலத்துல எதுக்கு பாட்டு ஆளர்ச்சின்னு பகவான் கேசரி படத்துல டாரச்சின்னு போட்டுக்கிறனால இதையே தூக்கிட்டு வந்து அப்படியே வாப்பா போடுவீங்க. சரி படம் வந்தாதான் எதா இருந்தாலும் தெரியும். வணக்கம் மக்களை, இது உங்க விஷயம் தமிழ். இன்னைக்கு நம்ம ஜனநாயகம் படத்தில் தளபதி கச்சேரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கரை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நல்லாவே தான் இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரியும் சொல்ல முடியல. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கேட்டாவே யாருக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி தான். இப்போ வர பாட்டு எல்லாமே ஃபஸ்ட் டைம் கேட்டாவே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அது மாதிரி தான் இதுவும் தோணுது நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை எல்லாத்துக்கும் பிடிக்கலையான்னு தெரியல. யாராவது பிடிச்சது யாராவது பிடிக்கலங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி தளபதி டான்ஸர்லாம் எந்த கோரி நான் சொல்ல விரும்பல. அவரோட டான்ஸ் பற்றி தெரியும். இந்த படத்தில் அரசியல் பற்றி பேசினாருன்னா இந்த 2-3 லைன் தான் பேசியிருப்பாங்க. மற்றபடிலாம் வேற எந்த லைனும் தளபதி ரசின் பாட்டு மட்டும்தான் அரசியல் சம்மந்தமாக லைட்டாக எட்டி பார்க்குமே தவிர ஃபுல்லாக அரசியலாக இருக்காது. ஆனால் அது செலிப்ரேஷன் சாங் இருந்தாலும் மற்றபடி அரசியல் பற்றி நான் அவ்வளோக்கு அந்த ஃபுல் பாட்டுமே இல்லை. இந்த பாட்டில் எல்லாமே ஓகே. பட் லைட்டாக பகவான் கேசரி ஸ்மெல் அடிக்குது. பாடாவா தாத்தா தெரியும். இந்த படம் விஜயோட லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால விஜயோட இந்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் அதில் நிறையவே இருந்தது. அதுவும் நல்லாவே தான் இருந்துச்சு. இந்த பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த பாட்டு முழுசாகவும் முடியல. இந்த பாட்டு வந்து இன்னும் லாஸ்ட்டாக 1 minute அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டுலேயும் போட்டிருந்தாங்க. அது ஓகே, அது பரவாயில்ல. லாஸ்ட் 1 minute எனக்கு தெரிஞ்சு விஜயோட டான்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வீடியோவில் போடல. எனக்கு தெரிஞ்சு அது கடைசி டான்ஸாக அதனால கொஞ்சம் அதனால பீட் சாங்கோட நல்லாவே கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அனிருத்து நம்பிக்கையை வைப்போம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த லாஸ்ட் 1 minute டான்ஸ் தேட்டரில் வந்து தான் முடியும். பாட்டு முழுசாக முடியல. ஓகே, இந்த படத்தில் எல்லாமே அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் புதுசாகவும் காட்டலாங்க. காட்டும்போது நல்லாவே தான் இருந்துச்சு. ரொம்ப கால்ஃபுல்லாக காட்டுறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஒருவேளை தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். செலிப்ரேஷன் சாங்கு இந்த பாட்டு எப்படியும் இன்ட்ரோ சாங்காக இருக்காது. ஆனால் பவன் கேசரி படுத்தி இன்ட்ரோ சாங் இல்லை. நடுவில் நச்ச செலிப்ரேஷன் சாங் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ முடியலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி